மிக விரைவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கிடைக்கும். தங்கத்தட்டில் நீங்க நினைச்ச அத்தனையையும் சாயப்பா தன்னுடைய தேவ தூதுவர்கள் மூலமாக உங்களிடம் வந்து வேண்டிய வரத்தை கொடுப்பார்கள். உங்களுக்கு தெரியாத உண்மை ஒன்று இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த வழியில் இருந்து நீங்கள் வெளியேறலாம். ஏன்னா இப்ப வெளியேறிதான் ஆகணும். துன்பம் படாத பாடுபடுத்தி எடுக்குது. உங்களுக்கே தெரியாம ஒரு இடத்துல ஒரு பெரிய அடைப்பு இருக்குது. அதை திறக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்க செஞ்சாதான் அந்த அடைப்பை நீங்க எடுக்க முடியும், இல்ல திறக்க முடியும். அந்த அடைப்பு இருக்கிற வரைக்கும் கடவுளும் உள்ள வர முடியாது, நீங்களும் கடவுள்கிட்ட போக முடியாது. உங்க குடும்பத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு சக்திய உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க தான் அதை திறமையா ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அந்த நபர் யாருன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே அந்த நபருக்கு நீங்க கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. ஸோ ஒரே நிமிஷம், ஒரே நொடி எல்லாமே மாறிடும். மனசு மாறிச்சுன்னா அத்தனையும் நடக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, உங்களுக்குள்ள சமாதானம் இருந்தாலே வாழ்க்கையில பாதி சந்தோஷத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நேத்து காலையில வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். அதே போல நேத்து முழுக்க ஒருத்தவங்க தனக்குள்ள சமாதானத்தோட, அமைதியோட, நம்பிக்கையோட இருந்து அவங்களுக்கு நேத்து இரவே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. வாழ்க்கையில எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகியவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நாம மறுத்துக்கிட்டே இருக்கோம். வாய்ப்புகள் எப்படிப்பட்டதா வரும்ன்றது இங்க மக்களுக்கு புரியல. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வாய்ப்புகள் தங்க தட்டுல எடுத்துட்டு உங்க முன்னாடி இந்தாங்க, இதான் வாய்ப்பு. உங்க வாழ்க்கையில நீங்க இத்தனை நாள் கேட்டதுக்கு இப்ப எடுத்துட்டு கொடுத்துருக்கோம். இவங்க தான் என்னுடைய தெய்வ தூதுவர்கள். சோ இந்த தங்க தட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கதவை தட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு, இன்னும் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்க நிறைய குறைகளை சொல்லி எல்லாத்தையும் நாங்க முடிச்சிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் வாய்ப்புகள் வரும்.
ஸோ இந்த மைண்டோட தான் எல்லா மக்களும் கடவுளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடவுள் இப்படிதான் வந்து கொடுப்பாரு அப்படின்னு. ஆனா பல பேருக்கு தெரியாத உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையில பல துன்பங்களுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை நாம திறந்துட்டோம் அப்படின்னா அதுதான் மகிழ்ச்சியின் கதவா அந்த கதவு இருக்குது. அப்போ அந்த கதவுக்கு பூட்டு இருக்கும், பூட்டுக்கு சாவி இருக்கும். அந்த சாவி என்ன தெரியுமா? துணிச்சல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான சாவி. என்னது? துணிச்சல் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பொக்கிஷமான சாவி. அந்த துணிச்சலாவும் வச்சுக்கலாம், நம்பிக்கையாவும் வச்சுக்கலாம். நாம எந்த மாதிரியான சாவியை வச்சு திறக்கிறோமோ அதை பொறுத்து. ஆனா பல மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த துன்பன்ற பக்கத்துல முக்கியமான அறையில இருக்கக்கூடிய அந்த கதவை பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னா நம்புறது இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி கதவை தட்டி தங்க தட்டுல வாய்ப்புகளை வழங்குவாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதற்காகவே ஏங்கிக் கொண்டு இருந்தோம். ஆனா அப்படி யாருக்குமே அந்த வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. கலைஞர் கருணாநிதிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளா வழங்கினாங்க. இந்தாங்க முதல்வர் பதவி வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படியே வாய்ப்புகள் வழங்கினாங்க. இந்தாங்க முதல்வர் பதவின்னு. ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்படியே வழங்கினாங்க. சோ அப்படி இல்லை. அப்படி எங்கேயாவது வழங்கினாங்கன்னா சொல்லுங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவங்களுக்கும் இந்தாங்க சூப்பர் ஸ்டார் பட்டம்னு சொல்லி வாங்கினாங்க. சோ எல்லாருக்கும் ஒரு துன்ப கதை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சோ அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த கதவை முடியுன்ற நம்பிக்கையில இருக்கக்கூடிய சாவியை வச்சு திறந்தாங்க. திறந்ததால அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவி அவங்களுக்கு கிடைச்சது. சோ அன்னைக்கு அஸ்திவாரம் போட்டது. இன்னைக்கு கலைஞர், அவருடைய மகன், அவருடைய மகன். சோ ஒரு மனுஷன் அஸ்திவாரம் போட்டதை வரக்கூடிய மனிதர்கள் அதை ஸ்ட்ராங் பண்றாங்க. அப்ப நம்ம குடும்பத்துக்கு நாம அஸ்திவார கல்லா ஏன் இருக்கக்கூடாது? அஸ்திவார கல் இல்லாம வீடு கட்டினா என்ன ஆகும்? அப்ப அந்த அஸ்திவார கல்லா நீங்க இருக்கணும்ன்றதுதான் சாயப்பாவுடைய விருப்பம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு கிளாஸுக்கு ஒரு லீடர், ஒரு நாட்டுக்கு ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு லீடர் யாரு? எஸ், அப்சல்யூட்லி. You are only the leader in your home. You are your master. So, நீங்க அந்த தாட்ட மனசுக்குள்ள வைக்கணும். நான் தான் இந்த வீட்டுக்கு அஸ்திவார கல்லு, நான் தான் இந்த வீட்டுக்கு மாஸ்டர், ஸோ நான் தான் இந்த வீட்டுக்கு லீடர். ஏன்னா வீட்டில் மொத்தமா 4 பேர் இருக்கீங்கன்னா அந்த 4 பேர்ல வித்தியாசமான பார்வையில நீங்க பாக்குறீங்க உங்க பிரச்சனைய. சோ அதன் மூலமா நீங்க வித்தியாசப்பட்டு இருக்கீங்க மற்றவர்கள் இடமிருந்து. இத உணர்வு பூர்வமா நீங்க சிந்திக்கணும். இதை வெளிப்படுத்தக்கூடாது. இது வெளிப்படுத்தக்கூடிய ரகசியம் கிடையாது. ஏன்னா இப்போ உங்க வீட்டுல நீங்க கீழே இருக்கீங்க, எல்லோருக்கும் கீழே. இப்ப கீழே இருக்கிற நீங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு மாஸ்டர், சோ நான் தான் இந்த வீட்டுக்கு லீடர், சோ என்னாலதான் இங்க லைஃப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொன்னா உங்களை முடக்கி போட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் ரொம்ப கீழே கிடந்தேன். நம்ம எல்லாம் சிரிச்சா கூட டேய் என்னடா சிரிக்கிற அப்படின்னு, அழுதா கூட டேய் என்னடா அழுவுற, அட சும்மா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு
ஷூவை போட்டால் கூட என்னடா ஷூலாம் போடுற, டீ என்னடா சாப்பிட்ற, டீ என்னடா கண்ணாடி போடுற, டீ என்னடா தலையை இப்படி சீவி இருக்க. ஏன்னா நம்ம தோத்தவ அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. யாரு? நம்ம குலதெய்வங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீ தோத்துட்ட, உனக்கு என்ன, நான் அப்படிதான் பேசுவேன், நான் ஜெயிச்சிட்டேன். மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை பார்த்து கேவலப்படுவான், காரி துப்புவான், ரைட்? ஸோ அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போதான் மெல்ல 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 ஒவ்வொரு விஷயமா நடக்குது. கடவுளோட அற்புத சக்தி நம்ம உள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ உடம்பு சரியில்லைன்னா ஊசி போட்டால் அந்த ஊசியில் இருக்கக்கூடிய மருந்து உடம்புல இருக்கக்கூடிய நரம்புக்கு போகுது, எங்கெங்க போகுதோ எல்லா இடத்துலையும் போகுது. ஸோ எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்த சரி பண்ணுறதால உடம்பு சரியாகுது. அதே போல தான் இங்கேயும். ஸோ அந்த அற்புத சக்தி உள்ளே போகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாம் சரி பண்ணுது. நாம அந்த உணர்வு பூர்வமான ஃபீலிங்ஸை உள்ளே சுவாசிக்க அது வெளிப்படுத்தக்கூடிய விசேஷம் வேற லெவல்ல இருக்கு. பல சக்திகள் பெருகுது. வந்தது என்னவோ ஒரு சக்தி, ஆனா பெறப்பட்டது என்னவோ பல சக்தி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ நாம சொல்ற அளவுல நாம இருக்கிறோம், நம்ம சொல்றத கேட்கிற அளவுல மற்றவர்கள் இருக்கிறாங்க. ஸோ யூஆர் யுவர் லீடர், யூஆர் யுவர் மாஸ்டர். ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது கூட அந்த தலைகணம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு அந்த தலைகணம் இருக்கும், சில பேருக்கு அந்த தலைகணம் இருக்கும். அந்த தலைகணம் மறுபடியும் அவங்கள தலையில்லாம முண்டமாக்கிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், வெரி பெர்ஃபெக்டா உங்களோட வாழ்க்கையை நீங்க கச்சிதமா ஆரம்பிக்கணும்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் எதுவுமே ஓப்பன் டாக் கொடுக்காதீங்க. நீங்க இப்ப மட்டும் இல்லை, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஓப்பன் டாக்ல வராதீங்க. அது என்னைக்குமே மறைமுகமாக இருக்கப்பட்டது மறைமுகமாகவே இருக்கட்டும். மறைமுகமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த சக்தி ஒர்க் பண்ணும், இல்லைன்னா சக்தி ஒர்க் பண்ணாது. we are a power, we are a energetic person. ஸோ என்னைக்கு அப்படி நினைச்சுக்கணும், நான் சக்தி வாய்ந்த மனுஷன். ஏன்னா எனக்கு பின்புலமா இருக்கிறது என்னோட சாயப்பா. ஸோ அவரால் நான் முன்னுக்கு வந்துடுவேன். அவர் எனக்கு தேவையான அத்தனை அறிவுரைகளையும் வழங்கட்டும், அத்தனை வழிகளையும் காண்பிக்கட்டும். இனிமே பயந்து நடுங்கி யாருக்குமே நான் அடிமை கிடையாது, அந்த கடவுளுக்கு மட்டும்தான். அதுக்காக ஆணவத்தோட நடந்துக்க போறதும் இல்லை. இதெல்லாம் உங்க மனசுல ஆழமா விதைச்சிடுங்களேன். சோ ஆழமா விதைக்க அதனுடைய விளைச்சல் அமோகமா இருக்கும். எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை பண்றீங்க. துன்பத்தை விதைச்சா துன்பம், சந்தோஷத்தை விதைச்சா சந்தோஷம். சோ வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா? ஒரு பாட்டு இருக்கு, வெற்றி வேணுமா போற்று பாரடா எதிர் நீச்சல். சோ நல்ல நல்ல பாடல்கள். இப்போ வர பாட்டு கேவலமா இருக்கு. சோ வெற்றி வேணும்னா எதிர்நீச்சல் போடு. வெற்றி வேணும், கதவு கிட்ட பார்த்துக்கிட்டு எப்படா தங்க தட்டுல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி உழைக்காம இருந்துட்டா நீ கதவை பார்த்த மாதிரியே இருப்ப, கதவு திறக்கப்படாது. ஒரு நாள் துன்பம் என்ன பண்ணும், அந்த தட்டுல எடுத்துட்டு பல விஷத்தை அது கொடுக்கும். நாம வேற வழி இல்லை, அதை எடுத்துத்தான் தீரணும். அதுல இருக்கக்கூடியதை அனுபவிச்சுதான் ஆகணும். சோ அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை கூட இங்க உருவாகிடும். அதனாலதான் சொல்ற, எச்சரிக்கையோட செயல்படணும். அதே நேரத்துல என்னது, நம்பிக்கையோட வாழணும். சோ தேவையில்லாத விஷயத்தை முழுவதும் குறைச்சிக்கோங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் போராடுங்க. தேவையான விஷயத்துக்கு போராடுனா உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும்
உங்களுக்கு வந்து சேரும். வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ நேத்து வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்துல எனக்குள்ள சமாதானமும் சகிப்புத்தன்மையும் அக்செப்டன்ஸும் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு 2-3 நாளாவே பெரிய மனக்குழப்பத்தில் நான் இருந்தேன். பெரிய அளவில் ஒரு வாரே நடந்துச்சு வீட்டுக்குள்ள. ஆனா அந்த பதிவை கேட்கும்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்க்களத்தில் இருந்து அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து தமிழ் பிலாசபர் அவங்க. ஸோ போர்க்களத்தில் இருந்து என்னுடைய படைகள் அத்தனையும் தோற்றதுக்கு பின்பும் என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வெற்றி பெற்ற வீரன் போல இருந்துச்சு. அப்போ என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய எதிரிகள் அப்படியே காணாம போயிட்டாங்க. ஸோ நேற்று வாக்கு தத்துவத்திலே அதான் நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். 1000 லட்சம் பேர் வந்தாலும் தோற்று போவார்கள். ஸோ ஒரு விஷயமும் கடவுள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்க காதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாருன்றத பாருங்க. ஸோ நீங்க வெற்றி பெறணும்ன்றதுல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கக்கூடிய சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம இங்க மனப்பூர்வமா காணிக்கை ஆக்கலாமே. ஏன் இன்னும் டக்குன்னு கோடான கோடி நன்றி சாயப்பா, உன் பாதத்துக்கு சமர்ப்பணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க கமெண்ட்ல. எனது நன்றிகளை உனது பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன். ரைட். ஸோ கடவுளை வணங்கும் போது இயல்பா இன்னொரு பவரும் கிடைக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? அடிப்பணிவது. ஆணவம், அகங்காரம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் இல்லாத மனுஷங்களே இல்லை. ஆணவம் குறையும் போது உங்க வாழ்க்கையில மலர்ச்சி ஏற்படும். ஒரு பூ எப்படி மலரும்? பூவாகி மொட்டாகி அதுக்கப்புறம். கரெக்ட் தானே? அதே போலதான் ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அந்த மண்ணு விஷம் நிறைந்த மண்ணா இருக்குது. அந்த ஆணவம் என்னைக்கு குறையுதோ அந்த மண்ணோட தன்மை உயிர் பெறுது. அதுல இருக்கக்கூடிய செடியும் உயிர் பெறுது. அந்த செடி எதற்காக விதைக்கப்பட்டதோ அதை அது சரி பண்ணி கொடுக்குது. அவ்வளவுதான். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். வீட்டுல சின்ன ஒரு ஓட்டை இருக்குதுன்னா அதை நம்ம சரி பண்றோம். அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்க இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய பார்வை உட்புறமாக திருப்ப வேண்டும். ஸோ இன்னர் சைட் அப்படின்றது உள்ளுக்குள்ள வந்து பார்க்கணும். அதுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு. இப்போ ஃபைனலி நீங்க ஒரு ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுதான் ப்ராப்ளமா? ஸோ ப்ரொசீஜர் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்போ இந்த ஆக்ஷன் வந்து இப்போதான் எடுக்கணுமா? இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில ஸ்டடிஸ் செய்யணுமா? ஓகே, முதல்ல ஸ்டடி. முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ப்ராப்ளத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் எங்க இருந்து அது பத்தின ஸ்டடி முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல இறங்குற அளவுக்கு மைண்டை செட் பண்ணணும். ஒன்ஸ் ஆக்ஷன்ல இறங்கிட்டா பின்னாடி காலை எடுத்து வைக்கவே கூடாது. முன்னாடி தான் காலை எடுத்து வைக்கணும். ஸோ இறங்கும் போது ஆப்ஷன்ஸ்ல இறங்கணும். இந்த சைடில் போய் இதுல பிளாக் ஆனா இல்லை இதுல லாக் ஆனா வேற என்ன வே இருக்குதுன்றதையும் பார்த்துட்டு இறங்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் செய்யும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது 100% சால்வ் ஆகுது. 100%. ஸோ இதெல்லாம் யாரு உள்ள இருந்து செய்யறாருன்னா ஒவ்வொரு மனுஷனும் அர்ஜுனர் தான் இங்க. ஒரு மனுஷனும். ஸோ மகாபாரதம் நடந்தது உண்மையா பொய்யா இந்த வாதத்துக்கெல்லாம் போக வேண்டாம்.
இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் வாழ்க்கையில பயன்படுதான்றதை மட்டும்தான் இங்க பார்க்கணும். நாம எல்லா இடத்துலயும் நம்ம அறிவாளியா ப்ரூஃப் பண்றோம். ஸோ யாரெல்லாம் அறிவாளியா ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ முட்டாள் சர்டிபிகேட். ஸோ ராமாயணம் அதெல்லாம் நடக்கலப்பா, மகாபாரதம் அதுவும் நடக்கலப்பா. நடக்குதோ நடக்கலையோடா, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோடா. ராமாயணன்றது இன்னொருத்தவனுடைய மனைவிய ஒருத்தன் கூட்டுட்டு போனா அவனோட நிலைமை என்ன ஆகுது, அது எல்லா காலத்துக்கும் பொருந்தது. ரைட்டா? அடுத்தவனோட மனைவிய அக்காவா தங்கச்சியா நினைக்கிறதே கிடையாது சில மனுஷங்க. பட் அவங்களுக்காக சொல்லப்பட்டது. அப்ப அந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய கருத்து. ரைட்டா? மகாபாரதத்துல சூதாட்டம். ஸோ ராமாயணத்தை விட மகாபாரதம் நமக்கு ரொம்ப ஒத்துழைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த யுகத்துல தான் மகாபாரதம் நடந்தது. ஸோ எல்லாமே கணக்கு. ஸோ சூதாட்டம் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஆன்லைன் சூதாட்டம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயத்தை கொடுக்குது. இங்கே நம்ம அன்பே சாயில பல பேர் என்கிட்ட சொன்னது, என்னுடைய கணவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ரம்மி அது இதுன்னு சொல்லி விளையாண்டு சுத்த வித்தாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. எஸ், ஸோ மகாபாரதத்தில் நடந்த தொடர். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த யுகம். நீங்கள் தயவு செய்து சொல்கிற ஒரு விஷயத்த நான் பேசுகிறேன் அப்படின்னா அதை முழுசாக கவனிங்க. நமக்கு தேவையானது கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி முடிக்காதீங்க. இல்லை எனக்கு தேவையானது எதுவுமே இல்லை இந்த பதிவுலன்னு சொல்லி ஒதுக்காதீங்க. நீங்கள் ஒதுக்குறதும் நிறுத்துறதும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகும். இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டாக யாராவது பேசுகிறாங்கன்னா தாராளமாக கேளுங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்னேன்னு தான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த, நல்ல கருத்துக்களை நான் கேட்கணும்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. ரைட்டா? அப்போதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாதான் ஒரு ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வர முடியும். ஸோ எதுவுமே தெரியாம ப்ராப்ளத்திலிருந்து டெஃபினெட்லி வெளியில வர முடியாது. அதற்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சிந்திக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டின்றது எப்படி வரும் அப்படின்ற வரைக்கும் நாம இங்க பேசியிருக்கோம். ஸோ இதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் நீங்க செய்யணும். அதற்கு உண்டான ஆரம்பமாக கூட இந்த நாளை வச்சுக்கோங்க. அதே போல வெற்றி நிச்சயம் சாயம் சத்தியம் தினமும் தொடர்ந்து 4 மணிக்கு வர்றதுக்கு நான் முயற்சிகள் செய்கிறேன். என்னடா அது அடிக்கடி இந்த ஸ்லாட் வருது, ஸ்லாட் போகுது. சில பேர் என்னன்னா தனிப்பட்ட முறையில் அந்த வெற்றி நிச்சயம் சாயம் சத்தியம் கேட்காத நாள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த கேட்டா எனக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்குதுன்னு ஒரே ஒரு சாயிரம். எல்லாரெல்லாம் கேட்கல, ஒரே ஒரு சாயிரம். அந்த சாயிராம் சொன்னதுக்கு வச்சுதான் நான் நேத்தும் இன்னைக்கும் ஆடியோ கொடுத்தோம். இப்ப புரியுதா? ஒருத்தவங்களுக்காக கூட நம்ம எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், கொடுக்க வைக்கிறார். நான் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல. உங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகளை நிறைவேற்றுவது ஒன்றே சாயப்பாவுடைய எண்ணமா இருக்குது. அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தாராளமா நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா ஆடியோஸும் நமக்கு முக்கியமான ஆடியோஸ் தான். ஸோ வாழ்க்கையில வெல்வதற்காகவே சொல்லப்பட்ட செய்திகள் தான் இவை அனைத்துமே. ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்திலேயே நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இந்த ஜென்மத்திலே கமெண்ட் பண்றீங்களா? எல்லாரும் கமெண்ட் பண்றீங்களா? எல்லாரும் ஒரே மனதோட இருக்கீங்களா? இருந்துட்டீங்கன்னா நம்ம பாஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். எல்லாரும் ஒரே மனதோட இருக்கணும். அன்பே சாயில எல்லாருக்கும் ஒரே அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டா போதும். வெற்றி நிச்சயம், இது சாயின் சத்தியம். ஏன் இந்த வார்த்தை சொல்ற அப்படின்னா, எல்லோருடைய மனதும் ஒன்றுபடும் போது ஒரு பலம் ஏற்படுது, ஒரு எனர்ஜெட்டிக் லெவல் ஏற்படுது. அந்த எனர்ஜெட்டிக் லெவல் இன்னும் நமக்கு எஃபிஷியண்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் நமக்கு ஒரு எஃபிஷியண்டா நமக்கு அது கொடுக்குது. ஸோ 10% நீங்க சக்தி வச்சிருக்கீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரியான மனநிலைக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டா அந்த 10% எஃபிஷியன்ஸ், அதாவது
திறமையும் சக்தியும் பவர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது இன்னும் 60-70% ஜாஸ்தி ஆகுது. ஸோ வாழ்க்கையில் மகாத்மா காந்திஜி சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான பாடம் என்னது? கூட்டு பிரார்த்தனை, தியானம். ஸோ முதல்ல மனசை ஸ்ட்ராங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் செயல்படுறோம். ஸோ இறுதியில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? மனசை ஸ்ட்ராங் பண்ணிட்டாவே எல்லாமே இங்கே நடக்குது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ எனக்கு நைட்டு ஒரு அழகான சார்ட்டோட நான் ஆடியோ கொடுக்குறேன். என்ன செய்யணும், அதாவது அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணும். காலையில் 4 மணிக்கு தியானம் செய்யணுமா, 4 மணிக்கு தியானத்தில் உட்காரணும். அடுத்த ஒரு பயிற்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்ரேஷன் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இது குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ? குரு பூர்ணிமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்க, வாழ்க்கையில் வெல்லணும்னா முயற்சிகளும் உழைப்புகளும் தியாகங்களும் இருக்கணும். தியாகம்னா என்ன? தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சோம்பேறித்தனத்தை தியாகம் பண்ணணும், கெட்ட உணவுப் பொருட்களை தியாகம் பண்ணணும். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணணும், உடம்பு கொஞ்சம் வேர்க்கணும். ஸோ உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும் அறிவு தரக்கூடிய செய்திகளை செய்வதற்கும் தான் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தணும். ஸோ அது குரு பூர்ணிமாவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குரு பூர்ணிமாவுக்கு நிச்சயமாக லைவ் இருக்குது. ஸோ லைவ் மேக்சிமம் ஒரு 8லேருந்து 10 மணிக்குள்ளே நாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ கடவுளுடைய அனுக்கிரகங்கள் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குது. ஸோ பல பேரோட வாழ்க்கை மாறுது. ஏன் மாறுதுன்னா, அவங்க எல்லோரும் அன்பே சாய் ஆடியோவை முழுமையாக கேட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுகளை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எந்த விதமான மனக்குழப்பத்துக்கும் இங்கே ஆளாகலை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த குழப்பம் ஜாஸ்தி ஆகுது. என்னடா அது, இந்த முடிவு எடுத்தது சரியா, எடுத்ததுக்கப்புறம் சரியான்னு கேட்குறாங்க. சரி, எடுத்து அந்த முடிவில் அவங்க ட்ராவல் பண்ணால் யாராவது ஒருத்தவங்க, என்ன தம்பி இங்கேயா வேலைக்கு போகிற, என்ன தம்பி இவ்வளோதான் சம்பளம், என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு வேலைக்கு போகிற ஆர்வமே குறைஞ்சிடுது. என்னென்ன பண்ணுறது, குடும்பம் குழந்தை இந்த மாதிரியான தாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னே புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தாங்க ராஜா. அடுத்தவங்களோட இதை கேட்டுக்கோங்க, ஆனால் சொல்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறவங்களே வேலை வெட்டி இல்லாமல் இருந்து நம்மளை வேலைக்கு போகிறவனை போய் தடுத்து நிறுத்தி, என்னப்பா இப்படிப்பா, ஏம்பா, ஏதோ ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுண்ணே, ஏம்பா எங்க, சாரி ஏங்கன்னு, அதே மாதிரி டிப்டாப்பா ஆஃபீஸ்க்கு போகிறவர் கூப்பிட்டு நிறுத்தி, என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா, இன்னும் நீ படித்ததுக்கு இதுதான் நான் சம்பளம். அவரு வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார். அவருக்கு வேலை வெட்டியே அடுத்தவங்கிட்ட பேசி வம்பு வளர்த்து அவன் செய்யக்கூடிய வேலையை தடுத்து நிறுத்துறது தான். ஸோ அது மாதிரிலாம் வருவாங்க. ஒன்றே மட்டும் வரவங்களை மூஞ்சி கொடுத்து பேசுங்க, வாங்கிக்கோங்க, அவங்க சொன்னதை வாங்கிக்கோங்க. நீங்கள் மறுத்து எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களை நெகட்டிவிட்டியில் கொண்டு சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வரவங்களை கேட்டுக்கோங்க, பட் டெசிஷன் எடுக்கிறது நீங்களாக இருக்கட்டும். ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருக்காதீங்க. நேற்று கூட சாய்ராம் சொன்னாங்க, 2-3 வருஷமாக நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். வேலை வாய்ப்பு, வேலை கிடைக்குது ஆனால் சம்பளம் பத்த மாட்டேங்குது. ஸோ வேலைக்கு போகும்போது யாராவது ஒருத்தவங்க இங்கே வேலை இருக்குதுன்றாங்க, சரி அங்கே ரெஸ்யூம் போடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரெஸ்யூம் போட்டு அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்க என்ன 1 மாதத்தில் கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. சரி அந்த வேலை கிடைக்குதுன்னு சொல்லி இந்த வேலையை நான் தவற விடுறேன் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அந்த அறிவு இருக்குது, அந்த அறிவு கேள்வியாக கேட்குது. ஸோ பதில்கள் இப்போ இவருக்கு கிடைச்சதால இவர் என்கிட்ட சொன்னார், இனிமேல் நான் சாயினா ஒரே ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிட்டேன். சரி, யார் சொன்னாலும் ஏது சொன்னாலும் நான் எங்கேயும் ரெஸ்யூம் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இதை நான் நல்லபடியாக செய்கிறேன், இதுக்கு தாண்டி எது வருதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். ஸோ நானாக கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், நானா இங்கேயா அங்கேயா இந்த 2 வாழ்க்கையை வாழ மாட்டேன். ஸோ 2 வாழ்க்கையை வாழ்ந்தாவே பிரச்சனை.
2 தாட்டு இருந்தாவே பிரச்சனை. ஸோ 2 வாழ்க்கை வேண்டாம், 2 தாட்டு வேண்டாம், ஒரே வாழ்க்கை ஒரே தாட்டு, தட்ஸ் ஆல். ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சாய்ப்பா ஓடோடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா.